ஒரு காலத்தில் கேரள நாட்டில் பாண்டளம் எனும் ராஜ்யத்தை தர்மமும் நீதியும் காக்கும் ஒரு நல்லரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசனுக்கு பிள்ளை இல்லை. அதனால் தினமும் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் மனமுருகி வழிபட்டு வந்தான். அதே காலத்தில் மகிஷி என்ற அசுரி உலகை மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கினாள். அவளின் கொடுமையை அழிக்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக அவதாரத்தை ஏற்படுத்தினர். விஷ்ணு மோகினி ரூபம் கொண்டு சிவபெருமானுடன் இணைந்தார். அந்த தெய்வீக சக்தியிலிருந்து ஐயப்பன் எனும் மகான் அவதரித்தார். பம்பா நதிக்கரையில் கழுத்தில் மணி கட்டப்பட்ட நிலையில் ஒரு அழகிய தெய்வீக குழந்தை கிடந்தது. அந்த குழந்தையே மணிகண்டன். பாண்டளம் அரசன் அந்த குழந்தையை கண்டதும் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டான். மணிகண்டன் வளர வளர அவரின் தெய்வீக சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. மகிஷியின் கொடுமையை அறிந்த மணிகண்டன் ஐயப்பனாக அவதாரம் கொண்டு அவளுடன் போரிட்டார். கடுமையான போருக்குப் பிறகு மகிஷியை வென்று கருணையுடன் அவளுக்கு முக்தி அளித்தார். பின் ஐயப்பன் சபரிமலையில் தவக்கோலத்தில் அமர்ந்து உலகிற்கு அருள் வழங்கத் தொடங்கினான். ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து அகங்காரத்தை விட்டு கருப்பு உடை அணிந்து இருமுடி கட்டி காட்டுப் பாதைகளில் பயணம் செய்கிறார்கள். 18 புனித படிகளை ஏறி ஐயப்பனை தரிசிக்கும் போது எல்லோரும் ஒரே குரலில் கூறுவது ஒன்றே: சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த சபரிமலை பயணம் கடவுளை காணும் பயணம் மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் இறைவனை உணரும் பயணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.